முக்கிய செய்திகள். மக்களின் தனிநபர் வருமானம் குறித்து பேசாதது ஏன்? மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி. ஆளுநர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மக்கள் போராட்டம். மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் அதிகரிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழை. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் தயார் நிலையில் மீட்பு படையினர். உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது ஏன்? கூடுதல் தடைகள் விதிக்கப்படும் என புட்டினுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. வணக்கம். மக்களின் தனிநபர் வருமானம் குறித்து பிரதமர் இதுவரை பேசாதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக நிதி ஆயோக் தலைவர் திரு சுப்பிரமணியம் கூறியிருந்தார். மேலும் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் திரு மோடி பொருளாதார வளர்ச்சியில் நாடு வேகமாக முன்னேறி வருவதாக அவ்வப்போது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பவன் கெரா, நாட்டில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினர் கடனுக்கு மாதத்தவணை செலுத்த போராடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சிறு குறு தொழில்துறை மற்றும் அமைப்பு சாரா பொருளாதாரம் சிதைந்துவிட்டதாகவும் வெறும் 5 அல்லது 6 பணக்காரர்களின் செல்வத்தை வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை கணிப்பது தவறானது என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு கேரா குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் பற்றி பேசும் பிரதமர் பொதுமக்களின் தனிநபர் வருமானம் குறித்து இதுவரை பேசாதது ஏன் என்றும் திரு பவன் கெரா கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய படைகளின் வலிமையை உலகம் உணர்ந்ததாகவும் அதே நேரத்தில் பிரதமர் திரு மோடியின் பலவீனமான தலைமையையும் கண்டுள்ளது என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த போது வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், DRDO ஆகியவற்றுக்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டியதாகவும் அதன் அடிப்படையில் நாடு பல சாதனைகளை படைத்துள்ளது என்றும் ஆனால் அவற்றின் வெற்றிக்கும் பாஜக அரசு உரிமை கொண்டாடுவதாகவும் திரு பவன் கெரா விமர்சித்துள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுமக்கள் மீது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். முதலமைச்சர் திரு பைரன் சிங் இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி உக்ருல் மாவட்டத்தில் நடந்த ஷிரோய் லில்லி மலர் திருவிழாவில் ஆளுநர் திரு அஜய் குமார் பல்லா கலந்து கொண்டார். மலர் திருவிழாவுக்கான செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்களை அழைத்து வந்த அரசு பேருந்தில் மணிப்பூர் என்ற பெயரை பாதுகாப்பு படையினர் ஸ்டிக்கர் ஒட்டி மறைத்தனர். இந்த விவகாரத்தில் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மணிப்பூர் ஒருங்கிணைப்பு குழுவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முயன்றதில் 7 பெண்கள் படுகாயமடைந்தனர். ஆளுநர் மன்னிப்பு கேட்கும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று மணிப்பூர் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இதனிடையே அரசு பேருந்தில் மணிப்பூர் பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஆராய 2 நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2வது நாளாக இன்றும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. பாசன்ஸ் வேலி அவலாஞ்சியில் கொட்டி தீர்த்த மழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண முகாம்களும் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. உதகையில் கப்பத்துறை ஆற்றில் கரை புரண்ட வெள்ளம் தோட்டங்களுக்குள் புகுந்ததில் 100 ஏக்கர் பரப்பிலான மலை காய்கறி பயிர்கள் நீரில் மூழ்கின. தண்ணி ஏறிடுச்சுங்க, இப்படி நிற்கிது, நாங்கள் எப்படி பொழைக்கிறதுங்க? நாங்கள் அதுவும் போயிடுச்சுங்க. இப்போ பூண்டு போட்டு முந்தா நாள் தான் போட்டோங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சாமி. இடைவிடாமல் மழை பெய்து வருவதை அடுத்து சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு பயணிகள் விடுதிகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். ஹில்பங் பகுதியில் காரில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது மரம் விழுந்ததில் இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் எல்லாம் விழுகுது சார். இப்போ 2 செகண்ட்ல பார்த்தீங்களா, இங்கே மரம் விழுந்துச்சு. ஒரே செகண்ட்ல எப்படி விழுந்துச்சேன்னு தெரியாத மாதிரி விழுந்துச்சு. இப்போ காருக்கு மேலே விழுந்து கார் பாதிப்பட்டிருக்கு. உள்ள பசங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பசங்களுக்கு ஒன்றும் அடி இல்லை, வண்டி ஃபுல்லாக அடிபட்டிருக்கு.
உதகை கூடலூர் சாலை 8வது மைல் பகுதியில் மரம் விழுந்து கேரளாவைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சாமிநாதன் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி மழை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கின்றது. பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படவில்லை. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களாக நீரின்றி காணப்பட்ட கவியருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அபாய வளைவுகளை தாண்டி வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை, தென்காசி, குமரி, தேனியில் இன்று மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல்லில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள சென்னை வானிலை மையம் 29ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமக செயல் தலைவர் திரு அன்புமணி விவகாரத்தில் வரும் வியாழக்கிழமை விளக்கமளிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் இளைஞரணி தலைவராக மகள் வழி பேரன் திரு முகுந்தனை நியமனம் செய்தது தொடர்பாக திரு ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு எழுந்தது. பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் திரு ராமதாஸ் திடீரென அறிவித்தார். மேலும் சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை முழு நிலவு மாநாட்டிலும் இந்த மோதல் போக்கு எதிரொலித்தது. இந்நிலையில் தர்மபுரியில் நடைபெற்ற வன்னியர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய திரு அன்புமணி 1 மாத காலமாக தூக்கம் வரவில்லை என்றும் பதவி மாற்றப்பட்டதற்கு தான் என்ன தவறு செய்தேன் என புரியவில்லை என்றும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியிருந்தார். இதுகுறித்து திரு ராமதாஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இதற்கான பதிலை தாம் வியாழக்கிழமையன்று சொல்வதாக கூறினார். அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில பேசும்போது நான் 1 மாத காலமா மன உளைச்சல இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ண எனக்கு இந்த மாதிரி வியாழக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையோட சந்திக்கிறோம். பாமக தலைவர்களிடையே தொடரும் மோதல் போக்கு அக்கட்சி தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்படுத்தி வரும் நிலையில் விரைவில் இப்பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. உக்ரைன் போரை நிறுத்துவதாக கூறிய ரஷ்ய அதிபர் புதின் தற்போது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது ஏன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். நேட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்த போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். தற்காலிகமாக 30 நாட்களுக்கு போரை நிறுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அதற்கு புதின் பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார். எனினும் சமரச பேச்சுவார்த்தையில் புதின் நேரடியாக பங்கேற்காத நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படுவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி நேற்று தாக்குதல் நடத்தியதில் 12 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்திற்கு ட்ரம்ப் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்டாத ரஷ்ய அதிபரின் செயல்பாடு தனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று கூறிய ட்ரம்ப் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு புதின் உரிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இல்லை என்றால் மேலும் பல பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். பீகார் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் தமது மூத்த மகன் திரு தேஜ் பிரதாப் யாதவை கட்சியிலிருந்து நீக்குவதாக திடீரென அறிவித்துள்ளார். ஹைசன்பூர் எம்எல்ஏவாக உள்ள திரு தேஜ் பிரதாப்பின் விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அவர் அனுஷ்கா எனும் இளம்பெண்ணுடன் இருக்கும் புகைப்படத்தை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நேற்று முன்தினம் வெளியிட்டதுடன் அவருடன் தனது காதல் மற்றும் நீண்டகால உறவு பற்றி குறிப்பிட்டிருந்தார். தானும் அனுஷ்காவும் 12 ஆண்டுகளாக காதலித்து வருவதாகவும் உறவில் இருப்பதாகவும் கூறியிருந்தது சர்ச்சையை கிளப்பியது. சற்று நேரத்தில் தனது ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக திரு தேஜ் பிரதாப் விளக்கமளித்திருந்தார். எனினும் அவரது பதிவு வெளியான மறுநாளே திரு தேஜ் பிரதாப்பை கட்சியிலிருந்து திரு லாலு அதிரடியாக நீக்கியுள்ளார். மூத்த மகனின் செயல்பாடுகள் பொறுப்பானதாகவும் தங்கள் குடும்ப மரபு மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்றதாகவும் இல்லை என்பதால் அவரை கட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் ஒதுக்கி வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரு தேஜ் பிரதாப் கட்சியிலிருந்து 6 ஆண்டுகள் நீக்கப்படுவதாகவும் தமது எக்ஸ் வலைதளத்தில் திரு லாலு பிரசாத் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கு நெறிமுறைகளை புறக்கணிப்பது சமூக நீதிக்கான தமது கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துகிறது என்றும் திரு லாலு பிரசாத் தமது வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். லாலுவின் இளைய மகன் திரு தேஜஸ்வி யாதவ்
ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவராகவும் பீகார் எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் அக்டோபர் மாதம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் லாலுவின் நடவடிக்கை பீகார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்களால் திருநங்கையர் வாழ்வில் ஏற்றம் காணுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் திருநங்கையர்களுக்காக நலவாரியம், ஓய்வூதியம், சிறப்பு விருது, சுய தொழில் மானியம், கல்வி கனவு திட்டம் முதலிய சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஏழ்மையான நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு 2025-26 நிதியாண்டுக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதில் 1760 திருநங்கைகள் பயன்பெற்று வருவதாக கூறியுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இதுவரை 811 திருநங்கைகள் சுயதொழில் மானியம் பெற்று பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. திருநங்கைகளுக்கான கல்வி கனவு திட்டத்துக்கென 2024-2025 நிதி ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிறந்த அரசாக இந்திய அளவில் புகழ்பெற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு விளங்குகிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணிகளுக்கான UPSC தேர்வில் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. குடிமை பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. இதில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு கொடுக்கப்பட்டிருந்த 4 விடைகளில் தந்தை பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயரும் இடம்பெற்றிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாதி ஒழிப்புக்காக தனது வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை போராடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கில் அவரது பெயருக்கு பின்னால் சாதியை குறிப்பிட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. UPSC தேர்வுத்தாளை தயாரிக்கும் குழு அறிவார்ந்த குழுவாக அல்லாமல் சாதி மத உணர்வு கொண்ட குழுவாக இருப்பதையே இது காண்பிப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது ஏதோ அலட்சியமாக இந்த கேள்வியை இப்படி கேட்டுட்டாங்கன்னு நான் பார்க்கல. அது உள்நோக்கத்தோடு பெரியாரை அவமானப்படுத்த வேண்டும், பெரியார் என்கிற பெயரை களங்கப்படுத்த வேண்டுங்கிற ஒரு முயற்சி இதுக்குள் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அது ஒரு ஒரு கண்டிக்கத்தக்கது. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் இந்த கேள்வியை அமைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்டு செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு பெரியார் சிந்தனையாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை வடபழனியில் புதிய மற்றும் பழைய மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட ஆகாய மேம்பாலத்தை உருவாக்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பல மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் புதிய மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் பணியையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பூவிருந்தவல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 4ஆம் வழி தடத்தில் வடபழனியில் புதிய மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளது. அதே பகுதியில் ஏற்கனவே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்துடன் 12 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட ஆகாய மேம்பாலம் கட்டப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் திரு அர்ஜுனன் தெரிவித்தார். மெட்ரோ ஃபேஸ் 2ல பெய்டு டு பெய்டு கனெக்டிவிட்டி பண்ணுறோம். அண்டர் கிரவுண்ட்லேயும் பண்ணுறோம், மேல்மட்ட வழித்தடத்துலையும் பண்ணுறோம். உதாரணமாக அண்டர் கிரவுண்டில் KMCயில் பண்ணுறோம், 1008ல் பண்ணுறோம். இப்போ இந்த மேல்மட்ட வழித்தடத்தில் வடபழனிக்கு அதே மாதிரி இந்த 130 மீட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லைனை கமிஷன் பண்ணும்போது இந்த பிரிட்ஜும் ஸ்கைவாக்கும் பயன்பாட்டுக்கு வரும். 130 மீட்டர் நீளத்தில் 6 முதல் 10 மீட்டர் அகலத்தில் முழுக்க கண்ணாடி மற்றும் இரும்பினால் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுனன் கூறினார். கோடை விழாவை ஒட்டி ஏற்காட்டில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. ஏழைகளின் உதகை என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சியை காண வழக்கத்திற்கும் மாறாக நேற்று ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் சேலம் அடிவாரம் ஏற்காடு மலைப்பாதையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. அங்குள்ள அண்ணா பூங்கா, படகு இல்லம், ஏரி பூங்கா, பேருந்து நிலையம் என அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் அண்ணா பூங்காவில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெஃபர்ட், டால்மேசன், ரெட்வீலர், சிட்சு உள்ளிட்ட பல்வேறு இன நாய்கள் சாகசங்களை நிகழ்த்தின. கோம்பை, கன்னி, ராஜபாளையம், சிப்பிப்பாறை உள்ளிட்டவையும் பங்கேற்ற காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ப்ரீடோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவன் ஷீப்பு, ஷிட்ஸுவும் டாய் பூடலும் மிக்ஸு. ஸோ இவனுக்கு 1.5 years ஆகுது.
அண்ட் நிறைய ப்ரீட்ஸ் அதர் ப்ரீட்ஸும் வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குதுங்க. எப்பயும் இந்த மாதிரி கிளைமேட் எதிர்பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. மிஸ்டெல்லாம் ரொம்ப அதிகமாக செம்மையாக இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லாவே இருக்குங்க. மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளே வந்து அப்படியே தொட்டுட்டு போகுது. ரொம்ப நல்லாவே இருக்குது. சேலம் மாவட்ட காவல் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த நாய்கள் மாநகர காவல்துறை, சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை, மத்திய சிறைச்சாலையின் நாய்கள் உள்ளிட்டவை சாகசங்களை செய்து காட்டின. உரிமையாளரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாய்கள் அணிவகுத்து சென்றது பார்வையாளர்களை ரசிக்க வைத்தது. 3 அடி உயரமுள்ள புங்கனூர் குட்டை காளை மாடு, ஜெர்மன் டேபிள் கோழி என அரிய வகை பறவை இனங்களும் இக்கண்காட்சியை மெருகூட்டின. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களின் தனிநபர் வருமானம் குறித்து பிரதமர் இதுவரை பேசாதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மணிப்பூரில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுமக்கள் மீது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2வது நாளாக இன்றும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.